காஞ்சி காமாட்சி அம்மா கோயிலின் புகழ்பெற்ற புனித யாத்திரை தலத்தை பற்றிய முழுமையான விவரங்கள். பெயருக்கு பின்னால் உள்ள பொருள். காமாட்சி என்ற சொல்லுக்கு 3 எழுத்துக்கள் உள்ளன. க என்பது லட்சுமி தேவியின் வடிவம். மா என்பது சரஸ்வதி தேவியின் வடிவம். அக்ஷய் என்பது கண். அதாவது லட்சுமி மற்றும் சரஸ்வதியின் 2 கண்களை கொண்ட தெய்வம். சக்தி பீடம் மற்றும் சிறப்பு. இந்த கோயில் அஷ்டதச 18 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். புராணங்களின்படி சதி தேவியின் தொப்புள் வயிறு இங்கு விழுந்தது. அதனால் தான் இது நாபிஸ்தான சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. தேவியின் தோற்றம் பொதுவாக தேவி கோயில்களில் தேவி நின்று கொண்டிருப்பதை காணலாம். ஆனால் காஞ்சியில் தேவி தாமரை நிலையில் மற்றும் யோகாசன நிலையில் அமர்ந்திருப்பதை காணலாம். தேவிக்கு 4 கைகளில் ஒரு கயிறு, அங்குசம், ஒரு கரும்பு மற்றும் அம்புகள் உள்ளன. ஆதி சங்கராச்சாரியாரின் ஈடுபாடு முன்பு இங்கு தேவி மிகவும் உக்கிரமாக இருந்ததாகவும் தனது கோபத்தை குறைக்க ஆதி சங்கராச்சாரியார் ஸ்ரீ சக்கரத்தை அம்மனின் முன் பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த ஸ்ரீ சக்கரத்தில் முக்கிய வழிபாடு செய்யப்படுகிறது. கோயில் வளாகத்தில் சங்கராச்சாரியாரின் சிலையையும் நாம் காணலாம். புராணக்கதை பார்வதி தேவி சிவனை மணக்க இங்கு களிமண்ணால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி தவம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது. மேலும் அந்த தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் அவளை இங்கு மணந்தார். கோயில் அமைப்பு. இந்த கோயில் முக்கியமாக பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. பின்னர் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் மேம்படுத்தப்பட்டது. கோயிலின் கருவறை முழுமையாக தங்க இலைகளால் மூடப்பட்டிருக்கும். கோயிலில் காயத்ரி மண்டபம் மிகவும் பிரபலமானது. இதில் உள்ள 24 தூண்கள் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிக்கின்றன என்று கூறப்படுகிறது. முக்கிய திருவிழாக்கள் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் பிரம்மோற்சவங்கள் இங்கு மிகுந்த ஆடம்பரமாக கொண்டாடப்படுகின்றன. சரன்னவராத்திரி, தசரா காலத்தில் அம்மன் பல்வேறு வடிவங்களில் அலங்கரிக்கப்படுவார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் அம்மன் வெள்ளி ர. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பழமையான சிவத்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலை பற்றிய முழுமையான தகவல்கள். பஞ்சபூத தலங்களில் ஒன்று. சிவபெருமானின் 5 முக்கிய மூலகங்களில் எலிமெண்ட்ஸ். இக்கோவில் மண், நிலம், தத்துவத்தை குறிக்கிறது. எனவே இது பிருதிவி தலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் லிங்கம் மண்ணால் ஆனது என்பதால் இதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக ஆவுடையார் எனப்படும் பீடத்திற்கே அபிஷேகம் நடைபெறுகிறது. தல வரலாறு. புராணம். பார்வதியின் தவம். ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது. அந்த பாவத்தை போக்க பூலோகம் வந்து தவம் செய்யும்படி சிவன் கூறினார். மணல் லிங்கம். பார்வதி தேவி காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் மண்ணால் லிங்கம் செய்து வழிபட்டார். தழுவக்குழைந்த நாதர். பார்வதியின் பக்தியைச் சோதிக்க சிவன் கம்பா நதியில் வெள்ளத்தை பாய்ச்சினார். லிங்கம் கரைந்துவிடாமல் இருக்க பார்வதி அதை இறுக கட்டியணைத்து கொண்டார். தேவியின் அன்புக்கு மகிழ்ந்த சிவன் அங்கு தோன்றி அவருக்கு அருள் புரிந்தார். இதனால் இவருக்கு தழுவக்குழைந்த நாதர் என்ற பெயரும் உண்டு. தல விருட்சம். மாமரம். இக்கோவிலின் மிக முக்கிய சிறப்பு அங்குள்ள 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் ஆகும். இதன் பெயர் ஏக ஆம்ரம், ஒரு மாமரம். இதிலிருந்துதான் ஏகாம்பரம் என்ற பெயர் வந்தது. இந்த மரத்தில் 4 கிளைகள் உள்ளன. அவை 4 வேதங்களை ரிக், யஜுர், சாம, அதர்வண குறிப்பதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு சுவை கொண்ட மாம்பழங்கள் காய்ப்பது இதன்
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வரதராஜா பெருமாள் டெம்பிள் 108 வைணவ திவ்ய தேசங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்தபடியாக இது பெருமாள் கோவில் என்று வைணவர்களால் போற்றப்படுகிறது. இக்கோவிலின் சிறப்பம்சங்கள் இதோ. அத்திவரதர், அதிவரதார். இக்கோவிலின் மிக முக்கியமான அம்சம் அத்திவரதர். அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூலவர் சிலை கோவிலின் குளத்திற்குள் அனந்த சரஸ் ஒரு வெள்ளி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சிலை 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு 48 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படும். கடைசியாக 2019 இல் அத்திவரதர் தரிசனம் நடைபெற்றது. அடுத்த தரிசனம் 2059 இல் நடைபெறும். தங்க மற்றும் வெள்ளி பல்லி கோல்டன் அண்ட் சில்வர் லிசர்ட். இக்கோவிலின் மற்றொரு உலகப்புகழ் பெற்ற அம்சம் மூலவர் சந்நிதிக்கு அருகில் உள்ள மேற்சுவரில் இருக்கும் தங்க மற்றும் வெள்ளி பல்லி உருவங்கள் ஆகும். விமோசனம் கௌதம முனிவரின் சாபத்தால் பல்லிகளாக மாறிய சீடர்கள் இங்கு வந்து பெருமாளை வணங்கி சாப விமோசனம் பெற்றதாக புராணம் கூறுகிறது. இப்பல்லிகளை தொட்டு வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் என்றும் பல்லி விழுந்த தோஷங்கள் விலகும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. அத்திகிரி ஹேஸ்டிகிரி. இக்கோவிலின் மூலவர் வரதராஜ பெருமாள் ஒரு சிறிய குன்றின் மீது 24 படிகள் ஏறிச் செல்லும் உயரத்தில் அமர்ந்துள்ளார். இதற்கு அத்திகிரி என்று பெயர். பிரம்மா செய்த அஸ்வமேத யாகத்தின் தீயிலிருந்து பெருமாள் இங்கு தோன்றியதாக கூறப்படுகிறது. கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை 100 கால் மண்டபம். விஜயநகர மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மண்டபம் சிற்பக்கலையின் உச்சம். இதில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சங்கிலிகள் ஸ்டோன் செயின் மிகவும் பிரபலம். கருட சேவை. வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது நடைபெறும் கருட சேவை மிகவும் விசேஷமானது. இதில் குடை அழகு மற்றும் பெருமாள் வேர்க்கும் அதிசயம் பக்தரின் வேண்டுதலுக்காக போன்ற பல சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. 5 முக்கிய தகவல்கள். தாயார். இங்குள்ள தாயாரின் திருநாமம் பெருந்தேவி தாயார். ராமானுஜர். வைணவ ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் இக்கோவிலில்தான் நீண்ட காலம் தங்கி சேவை செய்தார். சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாசாரம் ககனசதிருஷ்யம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமல்நயனம் யோகி விருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவயஹரம் சர்வலோகைகநாதம்.